வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான ஒரு ரெமடி. யார் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த வயதில் வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான கால்சியம் உணவுகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இல்லை அவங்க குடிக்கக்கூடிய நீர்களில் அதிக கால்சியம் இருக்கக்கூடிய நீராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கல் அடைப்பு, அதாவது கிட்னி ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, கல் அடைப்பு. இந்த கல் அடைப்பு ஏற்பட்டு பின்ன முதுகு வலி இருக்கும். யூரின் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இது ஒரு ஸ்டேஜ் இருக்குங்க. கல் சின்னதாக இருக்கும், அதாவது 2 mm 3 mm 5 mm. ஆனால் அந்த 2 mm 3 mmல நிறையா கற்கள் இருக்கும். 4 கல் இருக்குது, 5 கல் இருந்துச்சு, 7 mm 8 mm 10 mm 12 mm இந்த மாதிரி பெரிய கற்களும் இருக்குது. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாக்கா என்றைக்குமே ஆரம்ப நிலையில் இருக்குனாக்கா ஈஸியாக நம்ம சாதாரண சின்ன சின்ன ரெமடியிலே சரி பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதாவது கீழ் அந்த முதுகு பேக் சைடு வலி, இதனுடைய பின்பகுதியில் வலி இருக்குது, யூரின் பாஸ் பண்ணும்போது வலி இருக்குது, சொட்டு சொட்டாக வருது, ரொம்ப ஒரு மாதிரி யூரின் பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக இருக்குது, 10 mm மேலே இருக்குது, 12 mm இருக்குது, 5 mm இருக்குது, இந்த மாதிரி நிறையா கற்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றவங்க இதுக்கு தேவையான மருந்துகள் இருக்குது. வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்குது. இதுக்கு என்ன ரெமடி அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இதை நீங்கள் 2 விதத்தில் எடுத்துக்கலாம். சூடுபடுத்தி கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 2ஐயும் சேர்த்து ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பவுடராகவே நேரடியாகவே எடுத்துக்கலாம். காலையில் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, 3 கிராம், காலை இரவு, காலையில் ஒரு 3 கிராம், இரவு ஒரு 3 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். 1 மாத காலம் எடுத்துக்கும் போதே உங்களுக்கு வலியும் போயிடும், கல்லும் கரைகிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். சரி, இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். இது தேவையானது யானை நெரிஞ்சல் அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணணுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பவுடராகவே கிடைக்கும். யானை நெரிஞ்சல் பவுடராகவே கிடைக்கும். இந்த நெரிஞ்சல் பவுட்ரு ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் வாங்குறீங்கனாக்கா அதே அளவுக்கு சிறுகன் பீலை, இந்த சிறுகன் பீலை அதுவும் பவுடராகவே கிடைக்கும். ஸோ இந்த பவுடராக கிடைக்கக்கூடிய இந்த 2ஐயுமே நீங்கள் வாங்கி ஒரே அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு வேளைக்கு காலையில் 3 கிராம், நைட்டு 3 கிராம் தண்ணியில் எடுத்துக்கலாம். இல்லை கொதிக்க வச்சு கஷாயமாகவும் எடுத்துக்கலாம். ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 200 ml தண்ணியில் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 100 mlக்கு, அதாவது நல்லா கொதிக்க வச்சு அதை பாயில் பண்ணும்போது என்ன ஆயிரும்னாக்கா தண்ணியோடைய அளவு குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 100 ml 70 ml அளவுக்கு வந்த பிறகு அதை வடிகட்டி அந்த நீரை குடிக்கலாம். 2 விதத்துலையும் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டால் முதல் நாள்லேருந்து 2ஆவது நாளே உங்களுக்கு அந்த வித்தியாசம், யூரின் போகும்போது வலிக்குது, எரிச்சல் உண்டாகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை ஃப்ரீயாக போகிறத உணரலாம். ஒரு 11 நாள்லேருந்து 21 நாள்லேயே உங்களுக்கு அந்த வலி முழுமையாக போயிடும். அடைப்பு இருந்தாலும் வெளியில் வந்துடும். யார் வேணாலும் இது சாப்பிடலாம், முயற்சி பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெமடி அப்படின்னு கேட்டிருந்தீங்க, இதுவே ரொம்ப அருமையானது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நாள்பட்டு இருக்குது, நிறையா கற்கள் இருக்குது, நிறையா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தனியாக மருந்துகள் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது 10லேருந்து 1 மாதத்துக்குள்ளே முழுமையாக வலிகள் குறைஞ்சிரும். அதே மாதிரி கற்களும் ஒரு 2லேருந்து 3 மாதம் சாப்பிடும்போது முழுமையாக குறைஞ்சிரும், திரும்பவும் வராது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குறைபாடு முழுமையாக சரியாயிடுச்சுனாக்கா அது திரும்ப வராது. யார் வேணாலும் இது சாப்பிடலாம், முயற்சி பண்ணி பாருங்க.